Cheers. ஏய் அப்படியே குடுறா. Hey, come on, da. Cheers. மயந்தா. Cheers. ஏய் 5 ரவுண்ட் ஓவர்ரா. ஹே தேஜு நீ சாப்பிடு. Cheers. Cheers. இந்தாங்க இது நல்லா வந்திருக்கானே டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. குடு குடு. நோ ஏய் நீடா. ஏய் சூப்பரா இருக்கே. 3 குதிரையில ஏதாவது ஒரு குதிரையை கரெக்ட் பண்ணிட வேண்டியதா. கருப்பனுக்குலாம் இப்படி ஒரு பீஸ். அவனுக்கு ஓவர் ஆயிடுச்சு. டென்ட் கூட்டிட்டு போயிடு. ஹே கம் கம். இருங்க நான் வரேன். ஏய், நீ எங்க போற? உட்காரு. இல்ல உட்காருன்றல. இங்க இருந்து இது எல்லாத்தையும் காலி பண்ணு. சரியா? அதானே. மச்சி தூங்கலாம்டா. ஓகே மச்சி. குட் நைட். குட் நைட் ரா. ஸ்வீட் குட் ட்ரிங்க்ஸ். நைட். இதுக்கு மேல சுட்டா கறி ஆயிடும். இதுல என்ன மிச்சம் இருக்குன்னு நம்மள சாப்பிட சொல்லிட்டு போறான். லைட் ஷோக்கு ரெடி ஆக வேண்டியதுதான். மாயா. அனிதா. ஏய். அதான் வேணாங்கறல. ஹே தூங்கலாமா? My God. யாரு வரணிருப்பா? டேய் பிரதீப் உதயா டேய் வெளிய வாங்கடா. டேய் டேய் சீக்கிரமா வாடா. மச்சான் வாடா சீக்கிரம். என்னடா? டேய் இது பாருடா. என்னடா பார்க்கணும் நேரங்கிட்ட நேரத்துல? டேய் முதல்ல இது டேய் எதுக்குடா அந்த நேரத்துல குடிக்காத? இருங்க. நான் நேத்து என் பிளானை கம்ப்ளீட் பண்ணவே இல்ல. ஆனா எடுத்து பார்த்தா முடிஞ்சிருக்குடா. அப்படியே மிராக்கிளா இருக்குடா. செம்ம ஹாப்பியா இருக்கு மச்சான். டேய் பாருங்க பாருங்க. இதோ இங்க பாரு. இங்க டேய் இவன் என்ன சொல்றானே புரியலடா. டேய் இப்ப பார்த்தேன்டா. டேய் பிரியா நீயாவது நம்புறியா? நான் இப்ப பார்த்தேன். ஃபுல் டிராயிங் இருந்துச்சு. இப்ப காணோம். ஏய் எக்ஸ்கியூஸ் மீ. பனியில டிராயிங் கரைஞ்சிருக்கும் அப்படிதானே? டேய் போடா. தூக்கத்தில் எழுப்பி கழுத்த இருக்கிறான். ஏன்டா தேஜு இப்படி தூங்குற நேரத்துல எல்லாரையும் எழுப்பி வெறுப்பேத்துற? டேய் மச்சான், நீ கூட- தெரிஞ்சு போச்சு போ. ஒண்ணுமே புரியல பிரியா.
என்னது அது சரி, தேஜ் எதுக்கு பைத்தியக்கார மாதிரி உளறான்? எனக்கு அவன் வளர்ற மாதிரி தெரியல. பின்ன அவன் உண்மையதான் சொல்றான்னு நினைக்கிறேன். தேஜா சொல்ற விஷயம் எல்லாம் உனக்கு அனுஷலாவும் அமானுஷ்யமாவும் தெரியலையா? நீ என்ன சொல்ல வர? இங்க பேய் இருக்குங்கறியா? இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. விடு தேஜா, ஃபீல் பண்ணாத. இன்னொரு டைம் வரைஞ்சுக்கிட்டா போச்சு. ஏய் மேட்ரு அது இல்ல பிரியா. டென்ட்டுக்குள்ள நான் ஃபுல்லா பார்த்த டிராயிங் வெளியே பார்க்கும்போது எப்படி காணாம போச்சுதான் புரியல. நீ உண்மையிலேயே பாத்தியா? பின்ன நான் என்ன போய் சொல்றேனா? சில பேர் தூக்கத்துல நடக்கிற வியாதி மாதிரி நான் தூக்கத்துல வரையறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ஆக்சுவலி நீ எப்பவுமே ப்ராஜெக்ட்னு இருக்கிறதுனால உனக்கு ஃபினிஷ் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கலாம்ல. ஏய் என்ன முட்டாளாக்க ட்ரை பண்ணாத. நான் ஃபுல் கான்ஷியஸோட தான் பார்த்தேன். நான் பார்த்த அடுத்த செகண்ட்ல எவ்வளவு ஷாக் ஆனேன் தெரியுமா? தனியா பிக்னிக்கு கூட்டிட்டு வரேன்னு தவிப்போடு வந்தா இப்படி தவிக்க விடுறியே. வாட செல்லம். ஏய் அப்படியே லேசா தட்டி கொடு, தூக்கம் வந்துரும். ஆ ஆமா, அப்படியே தாளட்டும் பாடுற. சரியா? எந்திரி. அம்மா என்ன உன்ன தூங்க வைக்கணுமா? ஆமா, உனக்கு தூங்குறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? ம்ஹும். இனிமே எனக்கு தூங்குற ஐடியாவே இல்ல. ரெண்டாவது ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நான் எப்பவும் ரெடி. இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? சாமியை கும்பிட போகும்போது சலிச்சுக்காம வா. ஐயோ எங்க போயிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க போனா உங்களுக்கு என்ன? நீங்க என்ன பரதேசியா இல்ல ஃபாரஸ்ட் ஆபீசரா? தம்பி ரொம்ப கோவமா இருக்காரு. கண்டது காணாம போயிடுச்சுன்னா என்ன சொல்றீங்க? உங்களை திரும்பி போக சொல்றேன். இல்ல, நாங்க கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். உள்ளம் என்பது ஒரு பெருங்கோவில், ஊன் உடம்பு என்பது ஆலயம். வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலன் ஐந்தும் கால மணி விளக்கே, தெல்ல தெளிந்தோர்க்கு ஜீவன் சிவலிங்கமே. சாமியெல்லாம் ஒன்னும் கும்பிட வேணாம், கிளம்புங்க. உடனே கிளம்புங்க. இவ்ளோ தூரம் வந்துட்டு படிச்சிருக்கீங்க இல்ல, தூரம்னா என்ன? ஒண்ணு இல்ல, வேகம் அதிகமாச்சுன்னா தூரம் குறையும், வேகம் குறைவாச்சுன்னா தூரம் அதிகமாகும். அப்படின்னா தூரங்கிறது என்ன? படிச்ச பரதேசி போல இருக்கு. பேசினா நமக்கு பைத்தியம் பிடிச்சிரும். வா போலாம். சரி சாமி, போயிட்டு வரோம். வந்தா போய்தான் ஆகணும், போனா வந்துதான் ஆகணும். முடிச்சு அறுக்கிற வரைக்கும் மேலையும் கீழையும் போயிட்டு வர வேண்டியதுதான். என்னமோ வளர்றாரு. வா போலாம். எதுக்காக விரட்டுறீங்க சுவாமி? அவங்கள நான் விரட்டல, விதி விரட்டுது.